வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயம் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். எல்லை தாண்டி மீன்பிடித்து 9 இந்திய மீனவர்கள் கைது. முச்சக்கர வண்டிக்குள் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்ட நிலையில் ஆணின் சடலம் மீட்பு. நீட் தேர்வு தொடர்பில் கர்நாடக அரசின் புதிய தீர்மானம். மேற்கு லண்டன் துப்பாக்கிச் சூட்டில் 15 வயது சிறுவன் சாவு. இந்திய அணிக்கு எதிரான இலங்கை அணி அறிவிப்பு. தொடர்வென உள்நாட்டு செய்திகள். ஸ்ரீலங்கா கடலிலேக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் தமிழக மீனவர்கள் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் 2 விசைப்படகுகளும் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை நெடுந்தீவு கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த தமிழக மீனவர்களே கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் காங்கேசன்துறை கடற்படை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டு முதற்கட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதன் பின்னர் அவர்கள் யாழ்ப்பாணம் மாவட்ட நீரியல் வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றம் முற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை நீரியல் வளத்துறை அதிகாரிகள் முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுகாதார கட்டமைப்பில் மாற்றம் கொண்டுவர தன் உயிரையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றேன் என்று சாவகச்சேரி மருத்துவமனையின் முன்னாள் பதில் மருத்துவ அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சாவகச்சேரி மருத்துவமனை விவகாரத்தில் தான் எதிர்கொண்ட சவால்கள் சிங்கள மக்களுக்கும் சென்றடையும் வகையில் சிங்கள மொழியில் பேசியிருந்த நேரலையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சாவகச்சேரி மருத்துவமனையில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகளை தான் வெளிப்படுத்தியதாகவும் அதனால் தன்னை அங்கிருந்து வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளார். அதன் ஒரு பகுதியாக மருத்துவ பணிகளை கைவிட்டு மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்றும் ஒரு கட்டத்தில் மருத்துவர்களை பணிக்கு திரும்ப அழைப்பு விடுத்து தான் மருத்துவமனையில் இருந்து வெளியேறியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வடக்கில் உள்ள மக்களுக்கு நாட்டை பிளவுபடுத்தும் எண்ணம் இல்லை என்று குறிப்பிட்டுள்ள அவர் வடக்கில் உள்ள அரசியல்வாதிகளே இவ்வாறு பேசுகின்றனர், அதை கணக்கில் கொள்ள வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை அரசியல் தலைவர்கள் வடக்கின் சுகாதார அபிவிருத்திகளுக்கு நிதி வழங்குகின்றனர், எனினும் அந்த நிதி மீளவும் அமைச்சுக்கு திருப்பி அனுப்பப்படுகின்றது என்று தெரிவித்துள்ள மருத்துவர் அர்ஜுனா சுகாதாரம் தொடர்பில் வடக்கு மாகாணம் வேறொரு நாடு போல் செயற்படுகின்றது என்றும் தெரிவித்துள்ளார். நான் இதை சொல்வதால் என்னை கொலை செய்யக்கூடும், எனினும் நான் பயப்பட போவதில்லை. சுகாதார கட்டமைப்பில் மாற்றம் கொண்டுவர என் உயிரையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றேன் என்றும் அவர் குறித்த நேரலையில் குறிப்பிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. கொழும்பு வார்ட் பிளேஸில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டிக்குள் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்ட நபரின் சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் 33 வயது மதிக்கத்தக்கவர் என போலீசார் தெரிவித்தனர். இன்று அதிகாலை 1 மணியளவில் கருவாத்தோட்டம் போலீசாருக்கு மற்றும் 119க்கு கிடைத்த தகவல் ஒன்றின் அடிப்படையில் தேசிய பல் மருத்துவமனைக்கு அருகில் குறித்த முச்சக்கர வண்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த முச்சக்கர வண்டி தொடர்பில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் நடத்திய விசாரணையில் அது மித்தனிய பிரதேசத்தை சேர்ந்த ஒருவருடையது என தெரிய வந்துள்ள நிலையில் அது தொடர்பில் குறித்த நபரிடம் வினவிய போது முச்சக்கர வண்டியை 33 வயதுடைய தனது மைத்துனருக்கு வாடகைக்கு செலுத்த வழங்கியதாக அவர் தெரிவித்தார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கருவாத்தோட்டம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டு மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் கடந்த ஜூன் மாதம் முதன்மை பணவீக்கம், உணவு மற்றும் உணவல்லா பணவீக்கம் என்பன உயர்வடைந்துள்ளன என்று தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவிபர திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. 2024 மே மாதம் 1.6% காணப்பட்ட முதன்மை பணவீக்கம் கடந்த ஜூன் மாதம் 2.4% உயர்வடைந்துள்ளது. 0.5% காணப்பட்ட உணவு பணவீக்கம் 1.9%, 2.4% காணப்பட்ட உணவல்லாத பணவீக்கம் 2.7% உயர்ந்துள்ளன. கடந்த மே மாதம் 206.3 காணப்பட்ட தேசிய நுகர்வோர் விலை சுட்டன் கடந்த ஜூன் மாதம் 208.1 பொது விலை மட்ட குறியீட்டு சுட்டன் 2021ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 108.1% உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஸ்ரீலங்காவில் அரசு சேவையில் நிலவும் சம்பள முரண்பாடுகளை நிவர்த்தி செய்ய நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு சம்பள கொடுப்பனவுகளை மீளாய்வு செய்வதற்கான ஆலோசனைகளை பெற ஆரம்பித்துள்ளது என்று ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கான விண்ணப்ப படிவங்களை ஜனாதிபதி அலுவலகத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்மொழிவுகளை எதிர்வரும் 9ஆம் திகதிக்கு முன்னதாக சமர்ப்பிக்க முடியும் என்றும் ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் சம்பள முரண்பாடுகளை நீக்க கோரி அரசு ஊழியர்கள் தொடர்ச்சியாக தொழிற்சங்க போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். தற்போது அதிபர்கள், ஆசிரியர்கள் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்து வருகின்றனர். ஸ்ரீலங்காவில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உரிய திகதியில் நடத்தாவிட்டாலும் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக 65,90,96,226 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. தேசிய கணக்காய்வு அலுவலகம் தனது அறிக்கையில் இந்த தகவல்களை குறிப்பிட்டுள்ளது. தேர்தல் செலவுகளில் 15% கூடுதல் நேரம் மற்றும் விடுமுறை ஊதியத்துக்கும், 23% எழுது பொருட்கள் வாங்குவதற்கும், 7% எரிபொருளுக்கும், 31% அச்சிடுவதற்கும், 7% விருந்துகளுக்கும், 4% போலீஸ் துறைக்கும் செலவிடப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களின் பதவிக்காலம் 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 19ஆம் தேதி நிறைவடைந்த நிலையில் தேர்தலுக்கான வேட்புமனு அறிவிப்பு 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 4ஆம் தேதி காட்சிப்படுத்தப்பட்டது. தேர்தல் தொடர்பில் 3 வர்த்தமானிகளும் வெளியிடப்பட்டன. ஆயினும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பின்னர் திகதி குறிப்பிடப்படாது ஒத்திவைக்கப்பட்டது. தொடர்பான இந்திய செய்திகள். தமிழகத்தை தொடர்ந்து நீட் தேர்வில் இருந்து விலக்கு கோரி கர்நாடக அரசு சட்டப்பேரவையில் தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்துள்ளது. மாநில அமைச்சரவையில் கொண்டுவரப்பட்ட இத்தீர்மானத்திற்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா ஒப்புதல் அளித்துள்ளார். இதேவேளை நீட் விலக்கு கோரி மேற்கு வங்க சட்டமன்றத்திலும் தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு தேசிய அளவில் நீட் தேர்வை ரத்து செய்திட வேண்டும் என்று வலியுறுத்தி கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். அதேபோல் தேசிய அளவில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்த வேண்டும் என டெல்லி, ஹிமாச்சல், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளா, பஞ்சாப், தெலுங்கானா, மேற்கு வங்கம் ஆகிய 8 மாநில முதல்வர்களுக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அண்மையில் கடிதம் எழுதியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS பிரம்மபுத்திரா போர் கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. மும்பையில் உள்ள கடற்படை தளத்தில் கப்பலில் பராமரிப்பு பணிகள் மேற்கொண்ட போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் மாலுமி ஒருவரை காணவில்லை என கடற்படை தெரிவித்துள்ளது. மேலும் இதன் காரணமாக கப்பல் ஒரு பக்கமாக சாய்ந்துள்ளது. பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்ட பின்னரும் அதனை நிமிர்த்த முடியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன மாலுமியை தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. கப்பலில் இருந்து மற்ற அனைவரும் பத்திரமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. INS பிரம்மபுத்திரா போர்க்கப்பலில் ஞாயிற்றுக்கிழமை மாலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. INS பிரம்மபுத்திரா போர்க்கப்பலில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து கடற்படை தளத்தில் இருந்த மற்ற கப்பல்களின் உதவியுடன் திங்கட்கிழமை காலை தீ முழுவதுமாக அணைக்கப்பட்டுள்ளது. பின்னர் தீயின் சேதத்தை அறிவதற்கான பணி மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சூழலில் தான் கடந்த திங்கட்கிழமை மதியம் முதல் கப்பல் ஒரு பக்கமாக சாய்ந்துள்ளது. பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டும் அதை நிலையாக நிறுத்த முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக முறையான விசாரணை மேற்கொள்ள இந்திய கடற்படை முடிவு செய்துள்ளது. INS பிரம்மபுத்திரா கடந்த 2000ஆவது ஆண்டில் இந்த கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட போர்க்கப்பல் இது. இதில் 40 அதிகாரிகள் மற்றும் 330 மாலுமிகள் பணியில் உள்ளனர். 125 மீட்டர் நீளம் கொண்ட இந்த கப்பலில் மீடியம் ரேஞ்ச், க்ளோஸ் ரேஞ்ச் ஆன்டி ஏர்கிராப்ட் துப்பாக்கிகள் கடற்பரப்பில் இருந்து வானுக்கும் பரப்புக்கும் ஏவுகணையை ஏவ முடியும். இதில் போரின் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய வகையில் அதிக சென்சர்களை கொண்டுள்ளது. ஹெலிகாப்டர்களையும் இதிலிருந்து இயக்க முடியும். தொடர்பான உலக செய்திகள். மேற்கு லண்டனின் லாட்ரோப் க்ரோவ் எனும் இடத்தில் 15 வயதான சிறுவன் ஒருவன் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி தெரிவித்துள்ளது. நிகழ்வொன்றில் கலந்து கொண்டிருந்த சிறுவன் மீது இவ்வாறு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 21ஆம் தேதி மாலை இடம்பெற்றுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் 6 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துப்பாக்கி சூடு சம்பவத்தில் வேறு எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 39,000 கடந்துள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதன்படி நேற்றைய நிலவரப்படி இஸ்ரேல் தாக்குதலில் இதுவரை 39,006 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 89,818 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கான் யூனிஸ் பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் நேற்றைய தினம் மட்டும் 70க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் இஸ்ரேல் ராணுவம் கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி முதல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்த பலஸ்தீனர்களின் எண்ணிக்கை 39,000 கடந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். இந்திய கிரிக்கெட் அணியின் இலங்கை சுற்றுப்பயணத்திற்கான 16 வீரர்கள் கொண்ட இலங்கை அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 போட்டிகள் கொண்ட 2 ஒருநாள் மற்றும் T20 கிரிக்கெட் தொடரில் பங்கேற்க இந்திய கிரிக்கெட் அணி நேற்று இலங்கையை வந்தடைந்திருந்தது. அதன்படி 3 20-20 கிரிக்கெட் போட்டிகள் கொண்ட கிரிக்கெட் சுற்று போட்டி எதிர்வரும் 27, 28 மற்றும் 30ஆம் திகதிகளில் இரவு 7 மணிக்கு கண்டி பல்லேக்கல சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளது. அதனையடுத்து 50 பந்து பரிமாற்றங்கள் கொண்ட ஒருநாள் போட்டிகள் ஆகஸ்ட் 2, 4 மற்றும் 7ஆம் திகதிகளில் மதியம் 2:30 மணிக்கு கொழும்பு கேட்டராம சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதன்படி இலங்கை அணி சார்பில் அணித்தலைவர் சரித் அசலங்க, பெத்தும் நிசங்க, குசல் மிந்திஸ், குசல் ஜனித் பெரேரா, கமிந்து மிண்டிஸ், தசுன் சானுக்கு, வனிந்து ஹசரங்க, மகேஷ் தேக்ஷன, மதேச பத்திரன, நுவன் துசார, துனித் பெல்லாலகே, துஸ்மந்த் சமீர, பினுர பெர்னாண்டோ, தினேஷ் சந்திமால் மற்றும் அவிஸ்க பெர்னாண்டோ ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.